ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடியூ ஜாப்க்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருந்தால் ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன வீடியோல நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் வந்து 490 மார்க் இல்ல வந்து 450 மார்க் நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணா எனக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அத நான் சிம்பிளா நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸல் ஷீட்ல போன வருஷம் ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ரிசல்ட்ல உள்ள டேட்டா எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிசல்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். ஸோ இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா, மெயினா நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட கம்யூனிட்டி. ஸோ நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி இங்க இருக்கும். அதே மாரி எவ்வளோ மார்க் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மார்க். ஸோ இங்க வந்து 10த் மார்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ 500க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அத பெர்சன்டேஜா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்றது தான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, இடபிள்யூஎஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுங்க. ஓகே குடுத்தீங்கன்னா மொத்த இடபிள்யூஎஸ் லிஸ்ட் ஃபுல்லாவே இந்த இடத்துல வந்துரும். அதே மாரி இப்போ இடபிள்யூஎஸ்ல உங்களோட மார்க் ரேஞ்ச் என்னவோ அத குடுங்க. ஸோ நான் இப்போதைக்கு சும்மா ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் குடுத்துர்றேன். நீங்க வந்து ஒரு 88% வருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 88% பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான் இடபிள்யூஎஸ்ல வருது. ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கணும் நீங்க. பார்த்தீங்கன்னா, ஈரோட்லயும், பாண்டிச்சேரிலயும் 88% எடுத்தவங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரியில ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துரும் டிவிஷன் இந்த இடத்துல வரும். ஸோ என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, ஏபிபிஎம், டேக்ஸாவாவும் கிடைச்சிருக்கு. ஒருவேளை எனக்கு இந்த ஏபிபிஎம் இந்த ஜாப் வேணாம். நான் வந்து ஒரு 98 மார்க் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 95 அபோவ் எடுத்திருக்கேன். எனக்கு பிபிஎம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க இந்த இடத்துல தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்லயே 3 இது இருக்கு. பிபிஎம்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸோட அந்த மேனேஜர் மாரி. ஏபிபிஎம்னா அந்த லெட்டர் வீடு வீடா தேடி குடுப்பாங்கல்ல அது. டெக்ஸ்எம்னா ஒண்ணும் இல்ல. இந்த லெட்டர் எல்லாம் பேக்கர். அதோட சிம்பிள் ஃபார்ம் என்னன்னா பேக்கர். ஸோ எல்லா லெட்டர் வேற எல்லாமே பேக் பண்ணி நீங்க குடுப்பீங்க. ஸோ இந்த 3 டிஃபரன்ஸ் இவங்களோட சேலரி என்ன? இவங்களோட பென்ஷன் எப்படி கிடைக்கும்? இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்கிரிமென்ட் குடுப்பாங்க? இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஓபிசிக்குமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஓபிசி கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் வந்து ஒரு 97% வருது அப்படின்னா, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 97 இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க பாண்டிச்சேரி குடுக்கலாம், சேலம் குடுக்கலாம், திருவண்ணாமலை குடுக்கலாம், வேலூர் குடுக்கலாம். அந்த மாரி இப்ப 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க இந்த டிவிஷன் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதில எந்த இடத்துல குடுத்தாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப் நான் எங்கேருந்து எடுக்கிறது? நீங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சீங்கன்னு நெறைய பேர் கேட்பீங்க. இது நம்மளோட ஜிடிஎஸ் வெப்சைட்லயே இருக்கு. ஒண்ணுமே இல்ல நார்மல் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஜிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்துரும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதில பார்த்தீங்கன்னா 2025ஓட ரிசல்ட் தான் நமக்கு தேவை. 2025ல தமிழ்நாட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இங்க கீழ வந்து நெறைய இது இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் குடுத்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்களோ அதெல்லாம் வந்துரும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அது இந்த இடத்துல வரும். அந்த கம்யூனிட்டிக்கு ஏத்த மார்க் என்ன செலக்ட் ஆயிருக்காங்களோ அது வரும். இத பார்த்து தாங்க நீங்க அப்ளை பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிர்றேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஃப்க்கு ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் வெளியிட மாட்டாங்க. மொத்தம் 2025க்கு பார்த்தீங்கன்னா 6 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சோனே செக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் அப்படின்னு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10,000 பேர மட்டும் செலக்ட் பண்ணி, அவங்கள எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வராதவங்க, இல்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ல ஒரு 10,000 பேர் போறாங்க அப்படின்னா, அதுல வெறும் ஒரு 4,000லேருந்து 5,000 பேர் தான் செலக்ட் ஆவாங்க மோஸ்ட்லி. நெறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் செல அ லி லிஸ்ட் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது இல்லாம அடுத்தது அந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் யார் யார் பேர் வருதோ, ஷார்ட் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒண்ணு விடுவாங்க. அடுத்தது 3, 4, 5, 6 வரைக்கும் விட்டுருக்காங்க 2025. ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே ஃபுல்லா ஃபில் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் செக் பண்ணாதீங்க. சப்ளிமெண்டரி 2, 3, 4 எல்லாமே வந்து ஒரு தடவ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சிரும். நீங்க மார்க் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 98%, 99%லாம் வருது அப்படின்னா, நீங்க உங்க சொந்த மாவட்டத்திலேயே நீங்க வந்து அப்ளை பண்ணாலே ஈஸியா கிடைச்சிரும். ஒருவேளை 98 இல்ல ப்ரோ 97 வந்தா கூட நீங்க இப்போ ஒரு ஓபிசி இல்ல ஓசில இருக்கீங்க 97, 96 வந்தா கூட நீங்க
இந்த மாரி இந்த சப்ளிமெண்டரி லிஸ்ட் போய் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க. எந்த மாவட்டத்தில கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஸோ இதுதாங்க ட்ரிக். இந்த ட்ரிக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க கையில ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் இருக்கும். ஸோ ஒரு கவர்ன்மென்ட் ஜாப், எக்ஸாம், இன்டர்வியூ எதுவுமே இல்லாம கிடைக்கப்போது. அதுக்காக ஒரு சின்ன எஃபோர்ட் போடுறது தப்பில்ல. ஸோ உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா என்ட்ட கேளுங்க. நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி அந்த சேலரி இல்ல இன்கிரிமென்ட் எப்படி அந்த ப்ராசஸ் ஃபுல்லா எப்படி நடக்கும்? வேலை வந்து கேர்ல்ஸ்க்கு செட் ஆகுமா? செட் ஆகாதா? இந்த டீடெயில்ஸ் வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.